ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கொயர் கியூப் குட்டீஸ் சேனல். சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் வந்து ரீஓப்பனிங் ஆக போகுது. எங்கள் லிடியா குட்டியும் எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவை, ஸ்கூல் பேக், லன்ச் பேக், வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அந்த வீடியோ தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. ஸ்கூல் எசென்சியலில் ஃபஸ்ட்டு வாங்கினது ஸ்கூல் பேக் தான். இது வந்து பிளாக் வித் ரெட் கலர் பேகு. நல்லாவே இருந்தது பேக். ஏன்னா தண்ணி வந்து உள்ளே போகாத அளவுக்கு தான் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து 3 போர்ஷன்ஸ் இருந்தது. லாஸ்ட்டு உள்ள போர்ஷன் வந்து நல்லா ஹெவியான திங்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய வைக்க முடியும். செகண்ட் உள்ளது வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்க முடியும். அப்புறம் முன்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி ஜிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாப்பாவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் வாங்கியிருந்தோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கின பேகுக்கு இந்த பேக் கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் டார்க் கலர், லாஸ்ட் டைம் வாங்கினது லைட் கலர். ஸோ வீடியோவில் நான் அதையும் காட்டுறேன். நான் இது கொஞ்சம் டார்க் கலர் பேக் வாங்கினா தான் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி அழுக்கு பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப அழுக்காயிடும். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சும்மா வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் டார்க் கலரில் தான் வேணும் அப்படின்றதுக்காண்டி டார்க் கலர் வாங்கியிருந்தோம். அப்புறம் சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் அதில் வைக்க மாட்டோம், லன்ச் பேக்கில் தான் வைப்போம். இங்கே 2 பேக் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு பேக் இது வந்து ரோஷனில் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு டிமார்ட்டுக்கு போகும்போது தான் பார்த்தா பாப்பாவுக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லாவும் இருந்துச்சு. ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட்டு, ஸோ 400 தான் அப்படின்றதுனால இந்த பேக்கும் வாங்கிக்கலாம். சப்போஸ் அந்த பேக் ஏதாவது டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஈரமாகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இது உடனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த பேக் வாங்கிட்டோம். இதுவுமே அந்த மாதிரி தான். மொத்தம் ஃபஸ்ட்டு 2 போர்ஷன்ஸாக இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வாட்டர் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா தான் இருந்தது பேகு. கொஞ்சம் பாப்பாவுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்து. முன்னாடி வந்து ஸ்டார்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இது வாங்கிட்டோம் நாங்கள். லிடியா குட்டி லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண பேக் வந்து நல்லா தான் இருக்கும். பட் பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். பட் வந்து கலர் வந்து ரொம்ப லைட் கலர் அப்படின்றதுனால பாப்பா கிரையான்ஸை வச்சு அதில் ஏதாவது எழுதுனாங்க, கிறுக்கி வச்சாங்க அப்படின்னா அதில் அப்படியே தெரியும். அடிக்கடி நான் இது வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து நான் நிறைய தடவை இந்த பேக்கை நான் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு டார்க் கலரில் பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். லன்ச் பேக் ரோஷனில் தான் வாங்கினோம். இதில் வந்து எப்படின்னா நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க. உள்ள ஒரு ஜிப் நல்லாவே இருந்தது. வெளியில் ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது பேகு. இதுவுமே டார்க் கலர்லேயே நான் வாங்கிட்டேன். லைட் கலர்னால் கொஞ்சம் அழுக்காயிரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பீமாவில் வந்து சீட்டு கட்டிகிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து 5000 கிட்ட கிஃப்ட்டு வாங்குற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பேக் கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்தது, சூப்பராக. ஆனால் இதான் இப்போ ட்ரெண்டு லன்ச் பேக் அப்படின்னாங்க. பட் நாங்கள் பாப்பாவுக்கு அந்த மாதிரி வாங்கலை. இவங்க கொடுத்ததுனால ஓகே நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயாவது பாப்பாவுக்கு பேக் வந்து ஈரமாக இருக்குது, கொடுக்க விட முடியல அப்படின்னா இந்த லன்ச் பேக்கை கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து 3 டிஃபன் பாக்ஸஸ் இருந்தது. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது பேகு. உள்ளே வந்து நல்லா ஸ்டேபிளாக, நல்லா பெரியவங்க எடுத்துகிட்டு போனாலுமே அந்த ரோப் வந்து நல்லா லென்த்தியாக ஆக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் தான். இந்த வாட்டர் பாட்டில் மாடல் டாப்பில் இருக்கிறத கீழே டவுன் பண்ணிவிட்டு அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டாப் ஓப்பன் ஆயிரும். ஸோ சிப் பண்ணுற மாடல் தான். பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் பாட்டிலில் அந்த சிப்பரை வந்து ஷார்ப்னரில் வச்சு ஷார்ப் பண்ணி அந்த சிப்பரே வெளியில் வந்துருச்சு. லாஸ்ட் டைம் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 சிப்பர் நான் வந்து பாப்பாவுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த தடவை ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே நான் வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா சும்மா போய் கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி வாங்கும்போதே 2, 3 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் இது மட்டும் தான் நான் கடையில் வாங்கினேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். இதுவும் இன்னொரு சிப்பரும் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது கொஞ்சம் எம்எல் வந்து கம்மி. இன்னொன்று வந்து இது வந்து 500 ml. ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்க டைமில் இதை கொடுத்து விடலாம் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் பெரிய பாட்டிலாக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பென்சில் பாக்ஸு. இந்த பென்சில் பாக்ஸ் மாடல் இதே மாடல் தான் லாஸ்ட் டைமும் பாப்பா வாங்கினாங்க. இந்த தடவையும் அவங்க வேறு மாடல் தான் கேட்டாங்க. பட் வந்து அதெல்லாம் ரொம்ப பெரிய குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி இதையும் நான் வாங்கிட்டேன். ஒரு பக்கம் வந்துட்டு பென்சில், எரேசர், ஸ்கேல் இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அந்த டைமில் எடுத்து வச்சுட்ருக்க முடியுமா என்னென்னு தெரில. எல்லாமே புதுசு வேணும், அதுவும் ஃபஸ்ட் டே போகும்போது புதுசாக தான் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரே ஆசை. ஸோ அதனால் முன்னாடியே எல்லாமே பேக் பண்ணி வச்சா.
எரேசர், ஷார்ப்னர், பென்சில் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இருந்தது. அது மாதிரியே கலர் பென்சிலும், கிரையான்ஸு இதெல்லாமே எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதனால் நான் புதுசாக எதுவும் வாங்கல. சப்போஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமயே நிறைய இருந்தது. அதனால் இந்த தடவை புதுசாக எதுவும் வாங்கக்கூடாது. ஒரு பவுச் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பாப்பா எல்கேஜியில் வாங்கினதே 2 பவுச் இருக்குது. இருந்தாலும் பாப்பா ஆசைப்பட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பவுச்சு. அப்புறம் பென்சில்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. லஞ்ச் பேக்ஸ் ஆல்ரெடி லிடியா குட்டிக்கு இருக்குது. இருந்தாலும் நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போகும்போது இது எனக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கவும் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அது கேட்டு வாங்கிக்கிட்டேன். இது கொஞ்சம் குட்டியாக கொடுக்கும்போது சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்து வரும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் புதுசாக வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வாங்கின அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எதுவுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணாங்க. சில்வரில் உள்ள கோட்டிங் வர்றது. எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் பீமா ஜுவல்லர்ஸில் கொடுத்ததும் கொஞ்சம் இதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் அப்படின்றதுனால சரி ஓகே ஸ்நாக்ஸுக்கு அடிக்கடி அதையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு ஷூ, சாக்ஸ் 2மே வாங்கிட்டோம். ஸ்கூல் யூனிஃபார்மும் ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பை.